வணக்கம். பிஎம் மணி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மணி சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நம்ம இப்போ என்ன டாபிக்னா, எல்லாரும் செல்வந்தராக இருக்கணும், எல்லாரும் செல்வந்தராக மாறணும், எல்லாரும் பணக்காரனாக இருக்கணும், பணக்காரனாக மாறணுன்றது தான் நம்மளுடைய எய்ம். இப்போ அதை பற்றின சின்ன ஐடியாஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு விளக்கமாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதலீடு, எப்படி முதலீடு பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே சுயசார்பு, தற்சார்பு நிலையை அடையணும். இதில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட நிறைய வீக்காக இருக்கும், நிறைய கடனில் மாட்டியிருப்போம், கஷ்டத்தில் மாட்டியிருப்போம், டெய்லி நம்ம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் உடச்சி நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக சஃபிஷியண்டான ஒரு தற்சார்பு நிலைக்கு வர்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதலீடு எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடன் நிறைய வாங்கி நிறைய பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு அதை சுற்றி வந்துட்டுருப்போம். இப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்ன விஷயங்களை மீண்டு வரணும், எப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம அதை மீண்டு வருவோம், அந்த விஷயங்களில் ஒரு சின்ன இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் நினைக்கிற ஒரே விஷயம், ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு ரூல், நம்மளுக்கு நாமளே போட்டுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ரூல், கடன் வாங்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையை தொடங்கி கொஞ்சம் காலங்கள் நான் கடந்த பிறகு கடன் வாங்கி பழக்கப்பட்டுருப்பீங்க. பட் அந்த கடன் வாங்கி பழக்கப்பட்டவங்க திருப்பி மீண்டு வரணும், மீண்டு கடன் வாங்காத சுயசார்பு நிலையை அடையணும். இதுதான் நம்மளுடைய ஆசை. எல்லா மக்களுமே அதை வாங்கணும். ஃபஸ்ட்டு ரூல், கடன் வாங்கக்கூடாது. அத்தியாவசியத்துக்கு வாங்கலாம், அனாவசியத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. உதாரணத்துக்கு சின்ன விஷயத்துக்கு கை மாற்றுக்கு 500 ரூபா, 1000 ரூபா, ஒரு டீ சாப்பிட போய் ஒரு 500 ரூபா கொடுப்பா, ஒரு கடைக்கு போகிற இந்த மாதிரி சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு தவிர்த்தணும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளே கேள்வி கேட்கணும். ஏன் கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கணும், இது தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்கணும். ரெண்டாவது, கடன் வாங்கிட்டால் இந்த கடனை தீர்க்கறதுக்கான நம்மளுக்கு சோர்ஸ் இருக்கா, வருமானம் இருக்கா, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த வருமானம் கண்டிப்பாக ஷூராக வரும், அப்போ இந்த கடனை தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் இருந்தால் மட்டுமே கடன் வாங்கணும். அப்படின்னா கடனே வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல், சேமிப்பு. எவ்வளோ சம்பாதிச்சாலும், 500 சம்பாதிச்சாலும் 100 சம்பாதிச்சாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு சேமிப்பாக இருக்கணும். இதை நிறைய பேர் சொல்கிறது ஃபஸ்ட்டு செலவு சேமிப்புன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸு சேவிங்ஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் ரூல். இந்த 2 ரூலை நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் அடுத்த ரூல் நம்ம போக முடியும். ஓகேங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு கண்டிஷன், நம்ம கடன் வாங்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன், சேமிப்பு. இதுதான் நம்ம செகண்ட் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனையும் நம்ம மீறாத வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ரெண்டாவது வருமானம். மூணாவது வருமானத்தை டெவலப்மெண்ட், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். இன்றைக்கி 10,000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன்னா அடுத்த வருடமும் அதுக்கு அடுத்த வருடமும் 15,000 இன்க்ரீஸ் ஆகணும். அந்த வருமானத்தை எப்படி டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது 3 ரூலு. கடன் வாங்கக்கூடாது, சேமிக்கணும், ரெண்டாவது வருமானத்தை உயர்த்தணும். இது 3 ரூல். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. வருமானத்தை உயர்த்தணும்னா நேர்வழியில் வருமானத்தை உயர்த்தணும். இந்த 3ஐயும் நம்ம செஞ்சோம்னா நம்ம சுயசார்பு அடையிறதுக்காக ஒரு படியை எடுத்து வைக்கிறோன்றது நம்மளுடைய இது. ஓகேங்களா? நீங்களும் அதை முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் சொல்லலாங்க கடனே வாங்கக்கூடாது, எப்படி வாழ்க்கையை தள்ளுறது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம கடன் வாங்கி பழக்கப்பட்டு இருப்போம். இப்போ டக்குன்னு நிறுத்தணும்னா கண்டிப்பாக கஷ்டம்தான், ஸ்ட்ரகிள் தான். அப்போது வருமானம் அதிகப்படுத்தணும். வருமானம் அதிகப்படுத்தினா தான் கடனை நிறுத்த முடியும். கடனை நிறுத்தி வருமானத்தை அதிகப்படுத்தின பிறகு தான் சேமிப்பை பற்றி யோசிக்கணும்.
இது யாருக்கு சொல்கிறேன்னா, பாதி வாக்கியை தாண்டிட்டவங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பிக்கிறவங்களுக்கு வேறு விதமான ஸ்டைல் மாடல். இது வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு பல கடன்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிற விஷயம். இவங்க வந்து வருமானத்தை உயர்த்தணும், கடனை குறைக்கணும். அப்போது எதெல்லாம் அன்னெசரி கடன்றதை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணணும். வருமானத்தை எப்படிலாம் உயர்த்தலான்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு பண்ணணும். உயர்த்துறதுன்னா என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள், நம்ம குடும்பத்தார்கிட்ட இருக்கிற திறமைகள், எத்தனை வருமானத்தை உள்ளே கொண்டு வரலாம், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, வயசுக்கு வந்தவங்க அந்த பிள்ளைங்க, அப்படி இல்லைன்னா நம்மளும் நம்ம மனைவியும் எப்படி கொண்டு வரலாம், நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, அதாவது எக்ஸ்ட்ராவாக அதிகப்படியாக ஏற்கனவே இருக்கிற வருமானத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக எப்படி கொண்டு வரலாம், நம்ம திறமை எப்படி இருக்குது, இந்த திறமையை எப்படி டெவலப் பண்ணி இன்னொரு வருமானத்தை கொண்டு வரலான்றதை பார்க்குறோம். அதை செஞ்சோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் உள்ள வரும். அப்போ இந்த கடன்களில் ஒரு கடனை நிறுத்துறீங்க, இந்த வருமானத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம க்ளோஸ் பண்ண கடன் சுத்தமாக நில்லாயிடும். நில்லான பிறகு சேமிப்பு இல்லை, உங்களுடைய திறமை நீங்கள் இந்த 3மே பேரலாகவே பண்ணலாம். பேரலாக பண்ண சொல்லவே உங்களுக்கு சேமிப்பும் உயரும், கடனும் குறையும், தற்சார்பு நிலையில் வந்து நிற்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. என்னென்ன பண்ணலான்றதை நம்ம பிளான் பண்ணணும். நம்ம பணம் நம்மளுக்காக வேலை செஞ்சால் தான் நம்ம தற்சார்பு நிலையில் போய் உட்கார முடியும், சுயசார்பு நிலையில் உட்கார முடியும், அதாவது இதில் உட்கார முடியும். அதுக்காக நம்ம இந்த பதிவு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை நான் சொல்லுவேன். அதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் மற்றும் நிதி வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை பற்றி அறிய BM மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.